இல்லையானு சொன்ன ரைடு நடந்துக்கிறதுங்கிற ஆனால் ஒரு பிரிட்டிஷ் பீரோண்ணா பிரிட்டிஷா டச்மேன் தானே இருக்கு டச்மேன் தான் இருக்குதா டச்மேன் இருக்கு பக்காடி இருக்கு பிரிட்டிஷ் இல்லை சரி டச்மேன் டச்மேன் எவ்வளோண்ணா 260 டச்மேன் 330 ரூபா 330 பக்காடி இருக்கு 330 அண்மை செய்தி. ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக காலை முதலே மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவல் நிலையம் அருகிலேயே இந்த சட்டவிரோத மது விற்பனை காலை முதலே படுஜோராக நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திறக்கும் நேரத்திற்கு முன்பே சட்டவிரோத மது விற்பனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி. ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமா மது விற்பனை நடைபெற்று வருது. குறிப்பா காவல் நிலையம் பக்கத்திலேயே இந்த மது விற்பனை நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. காவலர்களுக்கு இது பற்றி தெரியாதா? இது குறித்து புகார் அளிக்கப்பட்டிருக்கா? தர்ஷினி வணக்கம். அதாவது தற்போது இந்த ஈரோடு மாவட்டத்தினை பொறுத்தவரை ஈரோடு மாநகர் பகுதி மட்டுமின்றி நாம் நின்று கொண்டிருக்கின்ற வில்லரசம்பட்டி பகுதியிலும் இந்த சட்டவிரோத மது விற்பனை என்பது இன்று காலை முதலே படுஜோராக விற்பனையாகி வருகிறது. அதாவது ஈரோடு மாவட்டத்தினை பொறுத்தவரை ஈரோடு மாநகர் பகுதியில் உள்ள ஈரோடு நகர காவல் நிலையம் அருகிலேயே ஒரு அரசினுடைய அந்த டாஸ்மாக் கடையில் இருக்கின்ற அந்த மதுபான பாரில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது. அதே சமயத்தில் சம்பத் நகர் என்கின்ற பகுதியில் இருக்கின்ற அரசு மதுபான கடையிலும் இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. நம் காட்சியில் கூட பார்க்கலாம். நமக்கு பின்னாடி இருக்கின்ற இந்த இடம் வந்து வில்லரசம்பட்டி. அதாவது இந்த வில்லரசம்பட்டியில் இருக்கின்ற ஒரு அரசு டாஸ்மாக் கடை. அதாவது 12 மணிக்கு தான் இந்த டாஸ்மாக் கடை திறக்கும் நேரம். அதாவது இதற்கு முந்தைய நேரத்திலிருந்தே இந்த பாரில் உரிமையாளர்கள் அங்கிருக்கின்ற வேலையாட்களை வைத்து 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது அரசினுடைய விலை, அதாவது ஒரு மது பாட்டில் 250 ரூபாய் என்றால் இவர்கள் சட்டவிரோதமாக அந்த மது விற்பனையில் ஈடுபடும் பொழுது அந்த மது பாட்டிலுடைய விலை 350, அதாவது 100 ரூபாய் அதிகமாக இங்கு வைத்து விற்பனையாகின்றது. அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற நகர காவல் நிலையம், ஈரோடு நகர காவல் நிலையம், அதற்கு அருகில் மதுபான கடை, அதற்கு அருகில் மாவட்ட எஸ்பி அலுவலகம் இருக்கின்றது. அந்த இடத்திலேயே 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை என்பது ஈடுபட்டு வருகின்றது. இங்கிருக்கின்ற பொதுமக்கள் கூறுகின்றபடி நாங்க எத்தனை டைம் வேணா இவங்கள்ட்ட போய் புகார் அளிச்சிட்டோம், ஆனா திருப்பி இவங்க வந்து அந்த மது விற்பனையில் ஈடுபட்டு வராங்க. அருகில் வந்து குடியிருப்பு பகுதி இருக்குது, அருகில் வந்து மருத்துவமனை இருக்கின்றது, இதையெல்லாம் காவல்துறை கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க. நாங்க எத்தனை டைம் தான் புகார் அளிக்கிறது அப்படிங்கிறது பொதுமக்கள் சமூக ஆர்வலுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தொடர்ந்து காவல்துறை பலமுறை இங்கு வந்து சோதனை செய்தாலும் கூட இவர்கள் மது விற்பனையை தவிர வேறு எந்த வழியிலும் செல்ல மாட்டேங்கிறார்கள். ஏனென்று குறிப்பிட்டால் அதாவது 12 மணி முதல் இரவு 10 மணி வரை வந்து இந்த டாஸ்மாக் கடை இயங்கும். 10 மணி முதல் காலை 12 மணி வரை இவர்கள் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த வெளி பகுதியிலேயே வைத்து அந்த மது விற்பனை என்பது நடைபெற்று வருவது நம்ம தொலைக்காட்சியில் கூட நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னா, ஒரு மது விற்பனை நடைபெற்று வருது, அருகில் காவல் நிலையம் இருக்கின்றது, அதற்கு அருகில் மாவட்ட எஸ்பி அலுவலகம் இருக்கின்றது. இங்கு 24 மணி நேரமும் காவல்துறையினர் செல்கின்ற பாதையாக இருக்கின்றது. ஆனால் மது விற்பனை நடைபெற்று வருகிறதா என்று காவல்துறைக்கு தெரியாத வண்ணம் இருக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்த இந்த மது விற்பனை நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது உடனடியாக சம்பத் நகர், ஈரோடு நகர காவல் நிலையம், வில்லரசம்பட்டி, அது மட்டுமின்றி சென்னிமலை சாலை, நசீனூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமான மது விற்பனை நடைபெற்று வருகிறது. உடனடியாக காவல்துறை இந்த மது விற்பனையில் ஈடுபட்டு வரும் நபர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் இது சம்பந்தமாக செய்தி சேகரிக்க சென்றால் போது கூட ஒளிப்பதிவாளர் மட்டுமின்றி அனைவரையும் தாக்கும் முயற்சியில் இங்க இருக்கின்ற அந்த மது விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் நீங்க செய்தி எடுக்கக்கூடாது, நாங்க யார் வேணா கவனிச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த தோரணையில் பேசி வருகின்றனர். உடனடியாக இந்த சட்டவிரோத மது விற்பனையை உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தர்ஷினி,
ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவது குறித்து கள விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தங்கமணி.